கதைகள் பேசி வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் பிரபாகரனின் பிள்ளைகளும் பாரதியாரின் பேரன்களும் பேத்திகளும் சீமானின் தம்பிகளும் தங்கைகளும் வீழ்வோம் என்று நினைத்தாயோ? இந்த கருத்தரங்கில் ஒரு நாசகர சக்தியை கொன்று புதைக்க காத்துக் கொண்டிருக்கக்கூடிய என் முன்னத்தியர்களுக்கும் இந்த அவையில் வீற்றிருக்கக்கூடிய அத்துணை தாய் தமிழ் உறவுகளுக்கும் தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை குறியீடாம் என் பேரன்புக்காரர் என் பெரியப்பா செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் அன்பு நிறைந்த வணக்கம். நும்நாடு யாதனில் தமிழ்நாடு என்று இளம்பூரனார் பாடிடுறார். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் தொல்காப்பியம் பாடுது. இது நமக்கு தெரியும். கற்றறிந்த சான்றோர்களுக்கு தமிழ்நாடுனா என்ன அப்படின்னு தெரியும். வடவேங்கடம்னா வடக்கே உள்ள எல்லை பகுதி, குமரினா நமக்கு தெரியும். அப்படி கற்றறிந்த சான்றோர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எழுதப்பட்ட இலக்கியங்களுக்கு மத்தியில் ஒரே ஒருவன் பேரன்பு கொண்டு எழுந்தானே அன்பானவர்களே, செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. வெறும் நாடுன்னு சொல்லல, வெறும் தமிழ்நாடுன்னு சொல்லல, செந்தமிழ் நாடு என்றால் என்ன? செம்மையான நாடு. உன் நாட்டினுடைய பெயரை உச்சரிக்கின்ற பொழுதே உன் காதில் தேன் வந்து பாயுதடா என்று ஒருவன் எழுதியிருக்கிறான் என்றால் அவன் எவ்வளவு பேரன்பு கொண்டு இந்த தாய் நிலத்தை நேசித்திருப்பான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாகத்தான் சொல்லுகிறார், வேதம் நிறைந்த தமிழ்நாடு. எப்படி சொல்றார்? வேதம் நிறைந்த தமிழ்நாடு, உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு. வேதம்னா உடனே வந்துருவாங்க திராவிட கும்பல், பாத்தீங்களா? பார்ப்பனியத்தினுடைய வேதங்களை பத்தி இல்லை, தமிழர்களினுடைய மறைகள், தமிழர்களினுடைய மறைகள் நிறைந்திருந்த மண். அப்படி என்ன மறை உங்ககிட்ட இருக்கு? 8 தொகை, 10 பாட்டு, 14 கீழ்கணக்கு, 14 மேல் கணக்கு, இலக்கண நூல்கள் எல்லா மறையும் வைத்திருந்த இனமடா நாங்கள். எங்களுக்கு எல்லா மறையும் இருக்கு. உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு. வீரம்னா உலகத்திலேயே ஒரே ஒரு இனம்னா தமிழ்நாடு. அப்படியே பிறந்த இந்த மண்ணை பெருமை கொண்டு வாழ்றார். காதல், நல்ல காதல் புரியும் அரம்பையர் போல் இளம் கண்ணீர் சூழ்ந்த தமிழ்நாடு. காதலுக்கு இலக்கணம் வகுத்தவன் தமிழன். அந்த நிலத்தில் வாழக்கூடிய மங்கைகள் எல்லாம் கன்னிகளாக இருப்பாங்க. என் தேசத்தின் பெண்கள் எல்லாம் இப்படி இருப்பார்கள் என்று போற்றி போற்றி பாடுறார். அதற்கு பிறகுதான் வர்றாரு முக்கிய இடத்துக்கு. எப்படி? காவிரி தென்பண்ணை பாடாறு தமிழ் கண்டதொரு வகை பொருணை நதி. இத்தனை வகையான ஆறுகள் ஓடிக்கொண்டிருந்த நிலம் இந்த நிலம். அதற்கு பிறகாக சொல்றார், காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு வகை பொருணை நதி.